வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட என்டர்டைன்மெண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எகைன் வீடியோக்குள்ளே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக அதில் 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக ஸ்க்ரீன் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்களாக போய் செட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் தனித்தனியாக போயிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் தனித்தனியாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடியோ நம்ம எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் எந்த ஃபோட்டோஸ்க்குலாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மி டிஜேன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோடு பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி கால்மி டிஜே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கால்மி டிஜே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கால்மி டிஜேவில் உங்களுக்கு 6 எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஒரே ஒரு எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் எஃபெக்டை மட்டும்தான் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸில் கால்மி டிஜேவில் செகண்ட் எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம ஒரே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு ஒரே ஆர்டராக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கால்மி டிஜேவில் செகண்ட் எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி 1 by 1 எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம பீட் எஃபெக்ட்டை மாசாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.